இப்ப ஒரு சில நாளா எல்லாராலையும் அதிகமா பேசப்படுற ஒருத்தர் தான் அஜித்குமார். இந்த அஜித்குமார் யாருன்னு உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்லுறேன், கேட்டுட்டு போங்க. இவர் யாருன்னா, சிவகங்கை மாவட்டத்துல மணப்புறம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய கோயில்ல தற்காலிகமான வாட்ச்மேனா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இது என்ன விஷயம்னா, போன மாசம் 27ஆம் தேதி ஒரு குடும்பம் கார்ல வராங்க. அந்த குடும்பத்துல இருந்தவங்க ஒரு ஆளு தான் டாக்டர் நிக்கிதா. அவங்கள இருந்த ஒரு அம்மாவுக்கு கால் முடியாதனால அஜித்குமார் வீல் சேர் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு அப்புறமா வாலட் பார்க்கிங்க்கு 500 ரூபாய் ஆகும்னு அஜித்குமார் கேட்டதுக்கு ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு. அஜித்குமார் காரை பார்க் பண்றதுக்கு அவரோட ஃப்ரெண்டு ஹெல்ப் கேட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோயிலுக்கு போயிடுறாங்க, தரிசனம் முடிச்சிடுறாங்க. வந்து காரையும் வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புன 2 மணி நேரம் கழிச்சு போலீஸ்க்கு ஒரு தகவல் போகுது. அவங்க கார்ல 10 பவுன் நகை இருந்ததாகவும், அந்த 10 பவுன் நகையை இப்ப காணமுனும், அவங்களுக்கு அதுல யார் மேல சந்தேகம் இருக்குன்னா, வாலட் பார்க்கிங்க்கு அவங்கள்ட்ட ஒருத்தவங்க காரை வாங்கினாரு, அவர் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு போலீஸ் கிட்ட ஒரு கேஸை பதிவு பண்றாங்க. அப்புறம் போலீஸ் வந்து விசாரணைன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அஜித்தை போலீஸ் கூட்டு போன விஷயத்தை கேள்விப்பட்ட அவங்க குடும்பத்துல இருந்து அவங்க தம்பி வராரு. அவரையும் புடிச்சிட்டு போய் விசாரணைன்ற பேர்ல நல்லா அடிச்சிருக்காங்க. எஃப்ஐஆர் கூட புக் பண்ணாம அவரை ஒரு நாள் ஃபுல்லா வச்சு அடிச்சிருக்காங்க. இதுல அஜித்குமாரை கொஞ்சம் ஓவரா அடிச்சதுல வலி தாங்க முடியாம அஜித்குமார் அந்த நகை எங்க இருக்குன்னு நான் சொல்லிடுறேன்னு சொல்லி அழுதுருக்காரு. கோயில்ல தான் நகை இருக்குன்னு சொல்லி அஜித்குமார் சொல்றாரு. போலீஸும் போறாங்க. கோயில நகை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அஜித்குமாரை மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை கொஞ்சம் ஓவரா அடிக்க அஜித்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறாரு. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்னதான் அஜித்குமார் அந்த நகையை எடுத்தே இருந்தாலும் மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மரண தண்டனை கொடுக்கறது அவங்க ஒன்றும் கோர்ட்டும் இல்லை, ஜட்ஜும் இல்லை. இதே மாதிரி தான் லாக்டவுன்ல ஒரு அப்பா பையன் வண்டியில வெளியே வராங்க. எதுக்கு லாக்டவுன்ல வெளியே வந்தீங்கன்னு சொல்லி 2 பேர்த்தையும் அடிச்சே கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு லாக்அப் டெத்தானவங்களோட லிஸ்ட்ல இவர் ஒன்றும் ஃபர்ஸ்ட் இல்லை. இந்த மாதிரி நிறையவே நடந்திருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம நாட்டில் மரண தண்டனை இருக்குன்னா, இன்னும் ஏன் ஒரு சில சங்கிப்பாயிடுங்க இன்னும் நம்ம நாட்டில் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. ஒருவேளை போலீஸால முடியும்னா இப்ப அஜித்குமாரை பண்ண மாதிரி இங்க இருக்கிற தப்பு பண்ற எல்லாரையும் பிடிச்சி பண்ணலாம். ஏன் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்ட்டு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.